மோடியின் காலில் திமுக விழும்னு சொன்னார். இன்னைக்கு தாவேக்காவை தமிழ்நாட்டில் எதிர்கொள்ள வேண்டுமானால் பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்துவிட்டு மந்திரி சபையில் இடம்பெறுவதற்கு திமுக முடிவெடுத்து விட்டது. வெகு விரைவில் பிஜேபி கூட்டணியில் திமுக இடம்பெறும். இவ்வளோ நாளாக கூட்டணியில் இருந்த ஒரு கட்சியை கூட்டணி போயிட்டாங்க தாவேக்கா கூட. காங்கிரஸ் ஒழிகன்னு அவங்க சொல்கிறத எப்படி சார் பார்க்குறீங்க? அவங்களுக்கும் கூச்ச நாச்சமோ குற்ற உணர்வோ இருக்காது. அவருக்கு சினிமாவுக்கு என்ன தொடர்புன்னு கேட்கறது விஷாலினுடைய அறியாமையைத்தான் காட்டுகிறது. எதை பேசுவதற்கு முன்னாலும் தெரிந்து கொண்டு பேச வேண்டும். முதலில் உங்கள் திருமணத்தையாவது சீக்கிரம் நடத்துங்கள். அறநிலையத்துறை அமைச்சராக ஒரு பாசுரம் தெரியாதவரை அண்ணன் ஸ்டாலின் நியமித்தார். ஒரு பாசுரம் அவருக்கு தெரியாது. எந்த சமய அறிவும் அவருக்கு கிடையாது. எதுவுமே தெரியாத ஒரு ஞான சூனியத்தை கொண்டு போய் தமிழ்நாட்டினுடைய அறநிலையத்துறை அமைச்சராக மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொலை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. இத்தனை நாளா திராவிட கட்சிகள் திமுக அதிமுக இரண்டுமே கூட்டணி ஆட்சி அமைக்காததுக்கான காரணம் என்ன சார்? அதாவது எல்லாம் தனதாக்கி கொள்ள வேண்டும் என்கிற அசுர பசி, அதிகார வெறி. 96 இடங்கள் மட்டுமே வைத்துக்கொண்டு கலைஞர் முதலமைச்சராக இருந்தார். காங்கிரஸ் ஆதரவோடு. காங்கிரஸ் வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தது. காங்கிரசுக்கு பதவி வேண்டும் என்ற ஆசை இருந்தது, கொடுக்க மாட்டார், கொடுக்கல, வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தாங்க. இன்னைக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று வீசாலை விக்கிரவாண்டி மகாநாட்டில் முதல் கூட்டத்தில் எங்கள் தலைவர் அறிவித்தார். அதை இன்றைக்கு அவர் நடைமுறைப்படுத்தியிருக்கிறார். இது ஒரு கூட்டாட்சி தத்துவத்திற்கு உயிர் தருகிறது நடவடிக்கை என்பதையும் தாண்டி எல்லோருக்கும் வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு பரந்த, ஒரு விசாலமான மனநிலையில் தாவேக்காவின் தலைவர் விஜய் இருப்பதால் தான் காங்கிரஸ் கட்சியில் 5 பேர் வெற்றி பெற்றால் 2 பேருக்கு அமைச்சர் பதவி. அதில் மேலூரில் வெற்றி பெற்றவருக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவி, கிள்ளியூர் தொகுதியில் வெற்றி பெற்றவருக்கு சுற்றுலாத்துறை அமைச்சர் பதவி கொடுக்கிறார் என்றால் பெருந்தன்மை, எங்கள் தலைவரிடம் இருக்கிற ஜனநாயக பண்பு, இதை பார்த்து இன்றைக்கு எல்லா கட்சிகளும் இப்படி ஒரு முடிவை விஜய் எடுத்திருப்பதன் மூலம் விஜய்க்கு இருக்கின்ற இந்த குணம் தமிழ்நாட்டு தலைவர்கள் வேறு யாருக்கும் இல்லையே என்று ஆதங்கப்படுகிறார்கள். அமைச்சர்கள் விரிவாக்கம் நடந்தது சார். அந்த டைம்ல மூத்த அரசியல்வாதி செங்கோட்டையன் அவர்கள் தான் இதற்கு முன்னாடி அமைச்சராக இருந்தவர். இதற்கப்புறம் மற்ற யாருமே இதுக்கு முன்னாடி அரசியல் அனுபவம் இல்லாதவர்கள், முதல் முறை அமைச்சர்கள் அவங்க எல்லாமே. இவங்கெல்லாம் முக்கிய துறையில எப்படி செயல்படுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? அமைச்சர்களுக்கு கீழே அந்த லாகாவினுடைய செக்ரட்டரி ஐஏஎஸ் அதிகாரி இருப்பார். ஒரு சர்வீஸ் பண்ணுறதுக்கு வேற எந்த குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. அடுத்தவர்களுக்கு உதவ வேண்டும் என்கிற மனப்பான்மை இருந்தால் போதும். அப்படி உள்ள குணம் உள்ளவர்கள் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார்கள். எந்த அமைச்சரும் சோடை போக மாட்டார். எங்கள் தலைவருடைய கட்டுக்காட்டிலும் கண்காணிப்பிலும் வழிகாட்டுதலும் அவர்கள் இயங்குவார்கள். எந்த பிரச்சனையானாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்கள் தன்னை தயார் செய்து கொள்வார்கள். எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டுமானால், இன்றைக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர், வெப்ப அலை வீசுகிறது. ஜூன் திங்கள் 1ஆம் தேதி பள்ளிக்கூடம் திறப்பது வழக்கம். இந்த வெப்ப அலை வீசுவதால் ஜூன் 1ஆம் தேதி பள்ளிக்கூடம் திறக்க வேண்டாம், கொஞ்சம் தள்ளி போடுங்கள் என்று பொதுமக்களுடைய குரலை செவிசாய்க்கிற எங்கள் ராஜ்மோகன் பள்ளி திறப்பை இன்றைக்கு ஜூன் 4ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கிறார். அவர் ரொம்ப புதியவர். இப்படித்தான் எல்லா அமைச்சர்களும் தங்கள் துறையை இன்றைக்கு நிர்வகிக்கிறார்கள். இதில் கொஞ்சம் ஒரு குறை சொல்லுவது மாதிரி நடந்து கொண்டாலும் கூட அந்த குறையை சரி செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு தலைமை அவர்களுக்கு வழிகாட்டும். அமைச்சர் ரமேஷ் அவர்கள் அறநிலைத்துறை அவருக்கு கொடுக்கும்போது நிறைய விமர்சனம் அவர் மேலே வந்தது. இன்னும் சொல்ல போனால், ஒரு பிராமணருக்கு எப்படி அறநிலைத்துறை கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி வந்தது. அது இல்லாமல் இந்த அமைச்சரவையில் 2 பிராமணர்கள் இருக்காங்க, அமைச்சரவையில் பிராமணர்கள் எப்படி இடம்பெறலாம் அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் அது வந்துச்சு. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு பிராமணனுக்கு அந்த இடம் கொடுக்க வேண்டும் என்பது எங்கள் தலைவருடைய நோக்கமாக இருக்க வாய்ப்பில்லை. ஆடிட்டர் வெங்கட்ரமணன் எங்கள் தலைவருக்கே அவர் தான் ஆடிட்டர். கட்சியில் அவர் பொருளாளர். அவரை கௌரவிக்க வேண்டும் என்று அவருக்கு இன்றைக்கு அந்த அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது.
தாவேக்காவினுடைய செய்தி தொடர்பு தலைவராக இருந்தவர் தம்பி ரமேஷ். அவர் கையில் இன்றைக்கு அறநிலையத்துறை ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதை நிர்வகிக்கிறாரா என்று தான் பார்க்க வேண்டுமே தவிர இதை சாதி கண்ணோட்டத்தோடு பார்ப்பது என்பது ஒரு அநாகரிகமான அரசியல் என்று நான் கருதுகிறேன். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நாளைக்கு எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். ஏன்னா அறநிலையத்துறை அமைச்சராக ஒரு பாசுரம் தெரியாதவரை அண்ணன் ஸ்டாலின் நியமித்தார். ஒரு பாசுரம் அவருக்கு தெரியாது, எந்த சமய அறிவும் அவருக்கு கிடையாது. தமிழ்நாட்டில் எத்தனை பாடல் பெற்ற திருத்தலங்கள் இருக்கிறதுன்னு அவருக்கு தெரியாது. ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த கோவில்கள் எது என்று அவருக்கு தெரியாது. எதுவுமே தெரியாத ஒரு ஞான சூனியத்தை கொண்டு போய் தமிழ்நாட்டினுடைய அறநிலையத்துறை அமைச்சராக்கினார். இன்றைக்கு அந்த துறையில் ஒரு பிஇ பட்டம் பெற்ற ரமேஷ் பொறுப்பேற்றிருப்பதன் மூலம் நான் அவரை சந்தித்து வாழ்த்து தெரிவிக்கிற பொழுதே சொன்னேன், இந்த துறையை சரியாக கையாளுங்கள். தமிழ்நாட்டில் பெரும்பான்மை மக்கள் கோவிலும் கோவில் சார்ந்த வாழ்க்கையும் தான் வாழுகிறார்கள். இதில் நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கின்றன. திருச்செந்தூர் கோவிலில் 25 லட்சம் ரூபாய் இன்றைக்கு கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த முறைகேடுகளை எல்லாம் தவிர்ப்பதற்கு நீங்கள் இயங்க வேண்டும். நான் சேகர்பாபு அவர்கள் ஒரு பொதுவாக நடந்து கொள்வது மாதிரி ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கினார். என்னுடைய தம்பி என்பால் உரிமை அதிகம் எடுத்துக்கொள்கிற என் உயிரின் மேலான தம்பி MS நாகராஜனுடைய புதல்வன் முகேஷுக்கு திருமணம். திமுகவை ஆதரித்து சமரசம் இல்லாமல் பேசிய நாஞ்சில் சம்பத் சேகர்பாபுவிடத்தில் கேட்டேன், என்னுடைய தம்பியினுடைய மகனுக்கு திருமணம் திருச்செந்தூரில் வைத்து நடத்த வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். திருமணத்திற்கு அன்று சுவாமி சந்நிதிக்கு முன்னால் நின்று அந்த மணவிழாவை நடத்துவதற்கு நீங்கள் கொஞ்சம் உதவ வேண்டும்னு கேட்டேன். கேட்டீங்களா? ஓகே. அதற்கு அவர் என்னிடத்தில் சொன்ன பதில், எது சட்டமோ அதுதான் பின்பற்றப்படும், சிபாரிசு செய்ய முடியாதுன்னார். நாஞ்சில் சம்பத்துக்கு தம்பி பையனுக்கு இன்னைக்கு ஒரு தம்பி எல்லோருடைய குரலை காது கொடுத்து கேட்கிறான். ரமேஷ் இந்து சமய அறநிலையத்துறையில் என்ன சாதிக்கலாம் என்று அவன் திட்டமிடுகிறார் அந்த அமைச்சர். நான் அவர்கிட்ட சொன்னேன், திருக்கோவில் என்று அறநிலையத்துறையின் சார்பில் ஒரு இதழ் வருகிறது. நான் கல்லூரி மாணவனாக இருந்த பொழுது பேராசிரியர் நாரா முருகவேல் அதற்கு ஆசிரியராக இருந்தார். இப்பொழுது யார் ஆசிரியராக இருக்கிறார் என்று தெரியவில்லை. அந்த இதழை எல்லா கோவில்களிலும் பக்தர்கள் கிடைக்கும்படி நீங்கள் செய்ய வேண்டும். இதே கோரிக்கையை நான் சேகர்பாபுட்டை சொன்னேன். அது மாதிரி திருக்கோவில் சார்ந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் ஒளிபரப்புவதற்கு முதலமைச்சரிடம் கேளுங்கள், ஒரு தொலைக்காட்சி அறநிலையத்துறையின் சார்பில் இயக்க முடியுமா என்றும் கேளுங்கள். இப்போ மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம் மதுரையில் நடக்குன்னா இன்னைக்கு தனியார் தொலைக்காட்சிகள் அதை வைத்து காசு பார்க்கிறார்கள். இது அரசு சார்பில் ஒரு தொலைக்காட்சி இருக்குமானால் பொதுமக்கள் அதை எளிதாக பார்க்க முடியும். அதற்கு வாய்ப்பு இருக்கா என்று யோசியுங்கள் அப்படின்னு நான் இது சொன்னேன். இது அவர்கிட்டே சொன்னேன். அவர் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் ஏதாவது ஒரு கோவிலில் போய் சாமி கும்பிடுவார், காலையில் துர்கா பூஜை செய்வார் சித்தரஞ்சன் தாஸில், அதுதான் அவருக்கு வேலை. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. ஒரு பிராமணன் அல்லது பார்ப்பான் என்று பார்க்கக்கூடாது. ஏன்னா தந்தை பெரியாருக்கு ஒரு பார்ப்பான் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி தான் கடைசி வரைக்கும் நண்பராக இருந்தார். எங்கள் தந்தை பெரியார் பார்ப்பனியத்தை எதிர்த்த பெரியாருக்கு திருவாரூருக்கு பக்கத்தில் இருக்கிற சர்மா தான் உற்ற நண்பராக இருந்தார். ஆகவே உயர்ந்த உள்ளம் உள்ளவர்களுக்கு மத்தியில் இந்த சாதி பாகுபாட்டோடு ஒரு அமைச்சரவையை பார்ப்பது என்பது என்னை கேட்டால் இது ஒரு அவலம் என்றே நான் கருதுகிறேன். அமைச்சர் ராஜ்மோகன் அவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார், செய்தி தொடர்பு துறையாகவும் இருக்கார் இப்போ அமைச்சரா. அவர் அந்த பதவிக்கு வரும்போது நடிகர் விஷால் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருந்தாரு ட்விட்டரில். இந்த மாதிரி அவர் இன்எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கார், அவருக்கு எப்படி இது கிடைக்கும் அப்படிங்கிற, இந்த அமைச்சர் பதவி எதுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. திரைப்படத்துறை பற்றி அவருக்கு அவ்வளோவா தெரியாது, எதுக்கு அவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனமும் அவர் முன் வச்சிருந்தார் சார் நடிகர் விஷால் அவர்கள். ராஜ்மோகனை பற்றி விஷால் விமர்சிப்பதற்கு முன்னால் ராஜமோகனை தெரிந்திருக்க வேண்டும். விஜய் தொலைக்காட்சியில் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுன்னு ஒரு நாடு தழுவிய
ஒரு போட்டி போட்டி நடத்தினார்கள். அதில் கலந்து கொண்டு முதல் பரிசு பெற்றவர் தான் இன்றைக்கு புதிய தலைமுறையில் நேர்பட பேசுவில் இயக்கி கொண்டிருக்கிற தம்பி விஜயன். அதில் கலந்து கொண்டவர் தான் தமிழ் நியூஸினுடைய நெறியாளராக இன்றைக்கு இருக்கிற நெல்சன். அதில் கலந்து கொண்டவர் தான் தம்பி ராஜ்மோகன். இது விஷாலுக்கு தெரியாது. அது மாதிரி காம்பியர், நல்ல தொகுப்பாளர், தமிழ்நாட்டில் முத்திரை பதிக்கிற நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியவர் ராஜ்மோகன். ஒரு படத்தை இயக்கி இருக்கிறார், 2 படத்தில் நடித்திருக்கிறார். அவருக்கு சினிமாவுக்கு என்ன தொடர்புன்னு கேட்கறது விஷாலினுடைய அறியாமையைத்தான் காட்டுகிறது. ஆகவே விஷால் எதை பேசுவதற்கு முன்னாலும் தெரிந்து கொண்டு பேச வேண்டும். முதலில் உங்கள் திருமணத்தையாவது சீக்கிரம் நடத்துங்கள். இதுதான் நான் விஷாலுக்கு சொல்லுகிற அட்வைஸ். திமுக கூட இருந்த விசிகா, காங்கிரஸ், ஐயுஎம்எல், கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாமே தாவேக்காக்கு இப்போ ஆதரவு கொடுக்குறாங்க. இந்திய கூட்டணியிலிருந்து திமுக விலகினதான் நாம் எடுத்துக்கலாமா? அந்த இடத்த வந்து தாவேக்கா வந்து நிரப்பிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்தியா கூட்டணி அதனுடைய முகம் மாறுகிறது. அதுதான் முகம் மாறுகிறது. ராகுல் காந்தி இந்த முடிவை துணிச்சு எடுத்துட்டார். இன்னைக்கு கேரளாவில் காங்கிரஸ் ஆட்சி, தமிழ்நாட்டில் பிஜேபி அல்லாத தாவேக்கா ஆட்சி, தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஆட்சி, கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சி, ஆந்திராவில் மட்டும் பிஜேபி ஆதரவோடு சந்திரபாபு நாயுடுனுடைய ஆட்சி. அங்கேயும் பிஜேபிக்கு ஆதிக்கம் இல்லை. இன்னைக்கு நார்த் எப்படி போனாலும் சவுத் இன்னைக்கு காங்கிரஸ் பக்கம் வந்துடுச்சு. அடுத்த தேர்தலில் பிஜேபியை எதிர்ப்பதற்கான வலிமையோடு இன்றைக்கு எழுந்து நிற்கிற தலைவர் மதிப்பிற்குரிய ராகுல் காந்தி. ஆகவே இந்தியா கூட்டணி அதனுடைய இருந்த கட்சிகள் அதில் இருக்க முடியாத ஒரு சூழலுக்கு அரசியல் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. ஏன்னா ஆம் ஆத்மி கட்சி தான் முதல்ல இதிலிருந்து வெளியேறினது. கேட்டீங்களா? இந்தியா கூட்டணியிலிருந்து மிகுந்த கசப்போடு வெளியேறிய கட்சி ஆம் ஆத்மி. இனிமேல் பிஜேபியை எதிர்ப்பது என்பதில் ஆம் ஆத்மி தீவிரம் காட்டுமானால் அவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அணி ராகுல் காந்தி தலைமையிலான இந்த அணி. ஆகவே இந்தியா கூட்டணியில் இருந்த கட்சிகள் இன்றைக்கு இடம் மாறுகிறது. திமுகவே அதில் இல்லை இன்னைக்கு, மம்தா பானர்ஜி இல்லை இன்னைக்கு, ஆம் ஆத்மி கட்சி இல்லை. ஆனால் இந்தியாவின் நலன் என்று வருகிற பொழுது நாளைக்கு ராகுல் காந்தியினுடைய தலைமையை எங்கள் தலைவர் உட்பட எல்லா கட்சிகளும் ஏற்கிற நிலைமை வரும். ஆகவே திமுக ஒரு வறுமையான நிலைமைக்கு இதிலிருந்து தள்ளப்படுகிறது என்பதுதான் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது. அதனால கேட்கிறேன், அடுத்த வர நாடாளுமன்ற தேர்தலில் திமுக எப்படி செயல்படும் அப்படிங்கிறது. ஏன்னா பாஜக கூட இணையவும் அவங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதிமுக கூட பாஜக இருக்காங்க. இப்போ திமுக எப்படி செயல்படும் சார் எதிர்காலத்தில்? இல்லை, வெகு விரைவில் பிஜேபி கூட்டணியில் திமுக இடம்பெறும். எங்கள் தலைவர் கடைசி கூட்டத்தில் நந்தனம் ஒய்எம்சிஏ கூட்டத்தில் சொல்லும் பொழுது மோடியின் காலில் திமுக விழும்னு சொன்னார். இன்னைக்கு தாவேக்காவை தமிழ்நாட்டில் எதிர்கொள்ள வேண்டுமானால் நமக்கு அதிகாரமுள்ள பதவிகள் வேண்டும். தமிழ்நாட்டில் நம்ம அதை இழந்துட்டோம்னா பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்து விட்டு மந்திரி சபையில் இடம்பெறுவதற்கு திமுக முடிவெடுத்து விட்டது. அதை நோக்கி அவர்கள் நகருகிறார்கள் என்பதை நுட்பமாக அரசியலை கவனிக்கிறவர்களுக்கு தெரியும். அதை நான் அனுமானித்திருக்கிறேன். இது நடக்கும். இவ்வளோ நாளாக கூட்டணியில் இருந்த ஒரு கட்சியை கூட்டணி போயிட்டாங்க தாவேக்கா கூட. காங்கிரஸ் ஒழிகன்னு அவங்க சொல்கிறத எப்படி சார் பார்க்குறீங்க? அவங்களுக்கும் கூச்ச நாச்சமோ குற்ற உணர்வோ இருக்காது. 1998 அடல் பிகாரி வாஜ்பாய் ஆட்சி அமைகிறது. தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணி. அடல் பிகாரி வாஜ்பாய் ஆட்சிக்கு வந்து விட்டார். திமுக ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று ஜெயலலிதா விரும்பினார். தன்னுடைய விருப்பத்தை அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களிடம் தெரிவித்தார். அடல் பிகாரி வாஜ்பாய் பெரிய பிஜேபி கட்சியில் இருந்த ஒரு மகத்தான மனிதர். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ எங்கள் தயவில் வெற்றி பெற்றுவிட்டு எங்கள் கோரிக்கையை நீங்கள் செவி சாய்க்கவில்லை என்றால் உனக்கு எதற்கு ஆட்சி தர வேண்டும் என்று அடல் பிகாரி வாஜ்பாய் அரசாங்கத்தை ஜெயலலிதாவும் சுப்பிரமணிய சாமியும் சேர்ந்து கவிழ்த்தார்கள். 13 நாட்களில் ஆட்சி கவிழ்ந்தது. 98 ஆட்சி கவிழ்கிறது. அடல் பிகாரி வாஜ்பாய் அதிமுகவில் பகைத்து கொண்டதன் விளைவாக அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு பிஜேபியில் போய் ஒட்டி கொண்டார்கள். திமுக நல்ல பொறுப்புள்ள மந்திரிகளையெல்லாம் வாங்கிட்டாங்க. சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் TR பாலு,
ஜவுளித்துறை அமைச்சர் தயாநிதி மாறன், அந்த தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் நம்முடைய ராஜா, எல்லாம் வசதி நல்ல கேபினெட் எல்லாம் வாங்கிட்டு முரசொலி மாறன் அவங்க விஸ்வகுரு அவங்களுக்கு அவர் தான், அவர் வர்த்தகத்துறை அமைச்சர். அனுபவிச்சு அவருக்கு முரசொலி மாறனுக்கு உடம்பு சரியில்லை, தொடர்ந்து சிகிச்சை. அப்போலோ ஆஸ்பத்திரியில் 1 வருடத்திற்கு மேல் சிகிச்சை, அமைச்சராக இருந்து கொண்டே சிகிச்சை. அப்படின்னா என்ன அர்த்தம்? மருத்துவமனைக்கு கட்டணம் கட்டுவது தேவையில்லை, அரசு பணத்தில் அவர் சிகிச்சை அளிக்கிறார். ஒரு நாள் அவர் மரணம் அடைகிறார். இந்தியாவின் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அந்த இடத்திற்கு வருகிறார். ஈமச்சடங்கு நடந்து முடிந்தவுடனே பிஜேபியோட உறவை முறித்து கொண்டு காங்கிரஸ் பக்கம் தாவினார்கள். இவர்கள் காங்கிரஸ் ஒளிகள்னு சொல்லலாமா? காங்கிரஸ் உங்களை வாழ வைத்த கட்சி, காங்கிரஸ் உங்களை ஆள வைத்த கட்சி. காங்கிரஸ் உங்களுக்கு ஒரு தேசிய அங்கீகாரத்தை தருவதற்கு சரியோ தவறோ அண்ணன் ஸ்டாலின் என்று சொன்னவர் ராகுல் காந்தி. இன்னைக்கு அவர்கள் திமுக கூட்டணியில் நின்றதால் அவர்கள் 5 இடத்திற்கு வந்தார்கள். தாவேகா கூட்டணியில் அவர்கள் இருந்திருந்தால் அவர்கள் 28 தொகுதி வெற்றி பெற்றிருப்பார்கள். இன்னைக்கு ஏன் காங்கிரஸ் ஒளிகள்னு சொல்ற? இந்த அரசாங்கம் தன்னுடைய ஸ்திரத்தன்மையை நிலைநிறுத்த வேண்டுமானால் 2-3 பேருக்கு ஆதரவு வேணும். அதில் 5 பேர் ஆதரவை காங்கிரஸ் கட்சி தந்தது. அதனால தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள் என்கிற ஆத்திரத்தில் அம்மிக்குழவி எடுத்து காந்தாரி அடி வயிற்றில் குத்தி கொண்டதை போல தாவேக்காவுக்கு ஆதரவு தந்த காரணத்திற்காகவே காங்கிரஸ் மீது இன்றைக்கு கல்லறுகிறார்கள். இந்த கூட்டணி தொடரும், தேசிய அளவில் தொடரும். தேசிய அரசியலில் அதிக நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிற திமுக இனி தன்னுடைய செல்வாக்கை இழக்கும். அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் திமுக தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கே பெரும்பாடுபட வேண்டியதிருக்கும். ஒரு கட்சியை ஒழிகை என்று சொல்லி ஒரு துணை முதலமைச்சராக இருந்தவர் தன்னுடைய நிர்வாகிகள் கூட்டத்தில் அறிவிப்பதை அவர்கள் ஒரு குற்றம் செய்கிறோம் என்று கூட அவர்கள் உணரவில்லையே. பொது வெளியில இன்றைக்கு சோசியல் மீடியாவினுடைய ஆதிக்கம் நிலவுகிற காலகட்டத்தில் இப்படி ஈனத்தனமாக நடந்து கொள்கிறார்களே, இதற்கு பதிலடி காங்கிரஸ் கொடுக்க ஆரம்பித்தால் இவர்கள் தாங்குவார்களா? ஆகவே தரங்கட்டு போனார்கள் என்பதை விட ஒரு நாகரிகமற்ற அரசியலுக்கு அவர்கள் முகம் கொடுக்கிறார்கள். ஆனால் எங்கள் தலைவர் முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு எந்த திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் போட்டி என்று சொன்னாரோ அந்த திமுகவின் தலைவரை சித்தரஞ்சன் செல்லத்தில் அண்ணன் ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றார். எந்த சீமான் எங்கள் கட்சியை மிக குறைத்து மதிப்பிட்டானோ அந்த சீமானை போய் எங்கள் தலைவர் சந்தித்தார். தமிழ்நாட்டு வரலாற்றில் இன்னொரு கட்சி அலுவலகத்திற்கு ஒரு முதலமைச்சர் சென்றதில்லை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கே சென்றார், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கே சென்றார், காங்கிரஸ் கட்சி அலுவலகம் சத்தியமூர்த்தி பவனுக்கு சென்றார், தொல் திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் அலுவலகத்திற்கும் எங்கள் தலைவர் சென்றார் என்றால் எது சரி என்பதை விட ஒரு நாகரிக அரசியல் தமிழ்நாட்டில் இன்றைக்கு மையம் கொண்டிருக்கிறது என்றால் எங்கள் மகத்தான தலைவர் விஜய் தான் அதற்கு அகரம் எழுதியிருக்கிறார். இது தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடக்கும். உங்களுக்கு தேவையான தகவலை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.